நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சமீபத்துல முதன்முறையா சத்தீஸ்கர் மாநிலம் போயிருந்தேன். அங்க வாலிபர் கூட்டம், ஆலய ஆராதனை, திறந்தவெளி கூட்டம் இதிலெல்லாம் செய்தி கொடுக்க ஆண்டவர் என்ன பயன்படுத்தினதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். என்ன மிகவும் அசைத்த ஒரு விஷயம் என்னன்னா, அங்கிருந்த மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு கொண்டிருந்த அந்த தாகம், வாஞ்சை. இங்க சிட்டில அன்றாடம் வெவ்வேறு சூழல்கள்ல அநேக மக்கள நான் சந்திக்கிறேன். எப்பவுமே மக்கள் பரபரப்பா இருக்கிறாங்க. ஆலய ஆராதனை ஒரு 15 நிமிஷம் கூட நேரம் ஆகிருச்சுன்னா கோபப்பட்டுர்றாங்க. ஒரு ஜெபத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா, ஐயோ! நான் அங்க போகணும், இத செய்யணும், அப்படி இப்படின்னு பலவித காரணங்கள சொல்றாங்க. ஆனா, எனக்கு அங்கிருந்த மக்கள் நற்செய்திக்காக கொண்டிருந்த வாஞ்சைய பார்த்து ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவருடைய வார்த்தைய கேட்க அவ்ளோ ஆர்வமா இருக்கிறாங்க. திறந்தவெளி கூட்டங்கள்ல தினமும் ராத்திரி பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் மக்கள் வந்தாங்க. அது மட்டுமல்ல, ஒரு வாலிபர் கூட்டத்துல பேசினேன். அது காலையில 10 மணில இருந்து மதியம் 2 மணி வரைக்குமான கூட்டம். குழந்தைகளும், வாலிபர்களும் கேள்வி, சந்தேகங்கள கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், "நேரமாகிருச்சு. நான் எவ்வளோ நேரம்னாலும் இங்க இருக்கிறேன். பசியா இருக்கிறவங்க போய் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு" சொன்னேன். ஒருத்தர் கூட போகல. பேசிக்கிட்டே, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்குது. ஒருத்தங்க கூட சாப்பாட பத்தி யோசிக்கல. ஒருத்தர் கூட களைப்பா இல்ல. கேட்கறதுக்கு அவ்ளோ ஆர்வமா, ஏக்கமா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் அது நீண்டு போச்சுது. 4 மணிக்கு கூட நாங்களா நிறுத்த வேண்டியதாகிருச்சு. சாயந்தரம் இருக்கிற திறந்தவெளி கூட்டத்துக்காக ஆயத்தம் பண்ணணும்னு முடிச்சோம். ஏன்னா, இதுல இருந்த சில குழந்தைகள், வாலிபர்கள் கூட்டத்துல பாடல் பாடுற குழுவுல இருந்தாங்க. அவங்களோட வாஞ்சைய பார்த்து நான் ஆடி போயிட்டேன். எனக்கு இது நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய சவால். ஆண்டவருக்காக நாம வாஞ்சையா இருக்கிறோமா? ஐயோ! இத செய்யணுமே, அத செய்யணுமே அப்படின்னு எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரோட வார்த்தைய கேட்கணும், அவரோட பாதத்துல காத்திருக்கணும், ஜெபிக்கணும் அப்படின்லாம் வர்றப்ப அது போராட்டமா இருக்குது. எனக்கும் கூட அப்படித்தான். நகர வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. எனக்கு முழு நேர பணி இருக்குது, ஊழியங்கள் இருக்குது, டெய்லி பாட்காஸ்ட் போடணும், சமூக வலைத்தளங்கள்ல, YouTubeல இன்னும் வெவ்வேறு இடங்களுக்கு போய் பேசுறது அப்படின்னு பிஸியா இருக்கிறேன். கஷ்டம் தான். ஆனா, அவங்கள பார்க்கிறப்ப எனக்கு ஒரு சவாலா இருந்துச்சு. ஒருவேளை ஒரு 20 நிமிஷம் ஒரு நிகழ்ச்சிய பார்க்க வாய்ப்பு கிடைக்குதா? அந்த நேரத்த ஆண்டவரோட பாதத்துல காத்திருக்க ஒதுக்குவேன்னு நம்மளால சொல்ல முடியுமா? கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு ஏதாச்சும் நிகழ்ச்சி பார்க்கலான்னு தான் எனக்கும் தோணும். அது பிடிக்கும். ஆனா, இப்ப எப்படி இருக்குதுன்னா, அந்த கொஞ்ச நிமிஷத்த ஆண்டவரோட பிரசன்னத்துல செலவழிச்சா நல்லா இருக்குமேன்னு தோணுது. ஒரு செய்திய அந்த நேரத்துல கேட்கலாமே, ஆண்டவரோட விஷயங்கள்ல செலவழிக்கலாமேன்னு தோணுது. அப்படியான ஒரு வாஞ்சைய பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். வேதத்திலிருந்து சில பகுதிகள காட்டிக் கொடுக்க விரும்புறேன். நெகேமியா 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். வசனம் 3 சொல்லுது, தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷரு ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். அந்த காலங்கள்ல மக்கள் கிட்ட வாசிக்கிறதுக்கு வேதம் கிடையாது. அதனாலதான் வசனம் சொல்லுது, விசுவாசம் கேள்வியினாலே வரும் அப்படின்னு. ஏன்னா அந்த காலங்கள்ல எல்லாராலையும் வேதத்தை வாசிக்க முடியாது. எல்லார் கையிலயும் அது கிடைக்கப்பெறல. யாராவது அவங்களுக்காக வாசிப்பாங்க, விளக்கம் சொல்லுவாங்க. அவங்க அதை கவனிப்பாங்க. இங்க எல்லா ஜனங்களும் ஒருமனமா கூடி அதிகாலமே தொடங்கி மதியம் வரைக்கும் ஆண்டவரோட வார்த்தையை கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட வாஞ்ச பாருங்க. அவங்க நேரத்தை பார்க்கல, ஆண்டவரோட பிரசன்னத்துல இருந்தாங்க. இன்னொரு உதாரணம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில்னு சொல்லுது. பவுல் பேசிக்கிட்டே இருந்தாராம். நானும் அப்படிதான் பேசிக்கிட்டே இருக்கேன்ல. பாருங்க, அங்க பவுல் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு ஆள் தூங்கி விழுந்து செத்தே போயிட்டான். பவுல் அவரை திரும்ப உயிரோடு எழுப்பிட்டாரு. அது அற்புதமான காரியம். அதை விட சிறப்பான காரியம் என்னன்னா, அவனை உயிரோட எழுப்பின பிறகும் அவர் பிரசங்கத்தை தொடர்ந்து இருக்கிறார். 11ஆம் வசனம் சொல்லுது, பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலம் அளவும் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். முழு இரவும் மக்கள் அங்கேயே இருந்து ஆண்டோட வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவரோட பிரசன்னத்துல இருக்க விரும்பினாங்க. நீங்க ஆண்டவருக்காக இவ்வளவு வாஞ்சையா இருக்கிறீங்க.
இந்த லெந்து காலங்கள்ல நிறைய பேர் உபவாசம்லாம் இருப்பீங்க. அதெல்லாம் சரி. உபவாசம் இருக்கிறது மட்டுமல்ல, சொன்னனே அந்த சத்தீஸ்கர் மக்கள பத்தி. அவங்க ஆண்டவரோட பிரசன்னத்துல மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆண்டவர பத்தி பேசினது அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆண்டவர பத்தி அதிகம் அதிகமா கத்துக்கிட்டாங்க. நேரத்த அவங்க பார்க்கவே இல்ல. முடிக்கிறப்ப மணிய பார்த்து தான், அட அட அடுத்த கூட்டத்துக்கு தயாராகணுமேன்னு யோசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, உம்மீதான வாஞ்சையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. உமக்காக நாங்கள் ஏங்கணும். உம்மை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை எங்களுக்கு உண்டாக்கும் ஆண்டவரே. வேதத்தை வாசிக்கும்போது, ஜெபிக்கும்போது, நேரத்தை பார்த்துக் கொண்டிருக்காதபடி செய்யுங்க. உம்முடைய பிரசன்னத்துல மூழ்கி இருக்க செய்யுங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்கள கொண்டு போங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோட பகுதிகள்ல நான் பிரசங்கம் செய்யணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கிற என்னோட இமெயில் மூலமா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.